அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2A குரூப் 1 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்சிஎம் பார்க்க போகிறோம். இரு எண்களின் மீபோவா 4 ஆகியவற்றின் மீசீமா 520, மேலும் அவற்றில் ஒரு எண் 52 எனில் மற்றொரு எண்ணை காண்கன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ கொஸ்டினை நல்லா படிக்கணும். இரு எண்கள், 2 எண்கள், சரி, மீபோவா 4. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டினை ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு மீபோவா 4 ஆகியவற்றின் இருக்கு. அப்போ எழுதுறோம் இந்த இடத்துல மீபோவா 4ன்னு எடுத்துட்டாங்க. அப்போ அண்டர்லைன், இங்கே அண்டர்லைன் பண்ணியாச்சு. மீபோவா எடுத்துட்டேன். அடுத்தது மீசீமா 520. மீசீமா = 520. அடுத்தது பாருங்க, அவற்றில் ஒரு எண். அப்போ ஒரு எண் 52. அடுத்தது என்ன கேட்குறாங்க, எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் நல்லா படிக்கிறீங்க. இரு எண்களின் மீபோவா 4 ஆகியவற்றின் மீசீமா 520, மேலும் அவற்றில் ஒரு எண் 52 எனில் மற்றொரு எண் காண்கணும். ஒரு எண் என்னன்னு கொடுத்துட்டாங்க, மற்றொரு எண்ணை கேட்குறாங்க. அப்போ மீசீமா கொடுத்துருக்காங்க, மீபோவா கொடுத்துருக்காங்க, ஒரு எண் கொடுத்துருக்காங்க, மற்றொரு எண் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபார்முலா ஒரு எண் இன்ட்டு மற்றொரு எண் = மீபோவா இன்ட்டு மீசீமா. இதான் ஃபார்முலா. இந்த மாதிரி இரு எண்கள் கொடுத்துட்டு மீபோவா 4 கொடுத்துருப்பாங்க, மீசீமா 520 கொடுத்துருப்பாங்க, அவற்றின் ஒரு எண் 52 கொடுத்துருப்பாங்க, மற்றொரு எண் கேட்டாங்கன்னா ஃபார்முலா ஒரு எண் இன்ட்டு மற்றொரு எண் = மீபோவா இன்ட்டு மீசீமா. ஒரு எண் இங்கே 52 இருக்கா, அந்த 52 இங்கே போடலாமா. அடுத்தது மற்றொரு எண் தான் கேட்குறாங்க, தெரியாது, அதனால எக்ஸ் எடுத்துங்க. மீபோவா 4 இங்கே இருக்கா, 4 இன்ட்டு மீசீமா எவ்வளோ கொடுத்துறாங்க, 520. ரைட்டுங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க, 52 எக்ஸ், எக்ஸ் = 4 இன்ட்டு 520. இந்த 52 ஈக்குவல் டு அண்ணாட வந்தால் இங்கே மல்டிப்ளைல இருக்குது, ஈக்குவல் டு அண்ணா டிவைடல் வகுத்தில் ஆகிடும். இந்த இடத்துல பாருங்க, ஒரு எண் இன்ட்டு மற்றொரு எண் மீபோவா இன்ட்டு மீசீமா ஃபார்முலா. ஒரு எண் 52 இதை கொடுத்துருக்காங்களா, அதை எழுதிட்டா. இன்ட்டு மற்றொரு எண் தெரியாது, அதனால எக்ஸ் எடுத்துக்கினேன். = மீபோவா என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு மீசீமா என்ன கொடுத்துருக்காங்க, 520. நிறைய பேர் என்ன செய்வாங்க, 4 இன்ட்டு 520 மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்பர் பெருசாக போயிடும், வேண்டாம். அப்போ 4 இன்ட்டு 520 அப்படியே வைங்க. நமக்கு டிவைட் பண்ணுறதுக்கு டிவைட் அடிக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். 2 மல்டிப்ளை பண்ணி போடாதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 520 ஒரு 52 பாருங்க ஒன்றா. அப்போ 4 இன்ட்டு 10 40 ஆன்சர். ரைட்டா? இவ்வளோதான் ஆன்சர். அப்போ இரு எண்களின் மீபோவா 4 ஆகியவற்றின் மீசீமா 520, மேலும் அவற்றில் ஒரு எண் 52 எனில் மற்றொரு எண்ணை காண்க. அப்போ மீபோவா இங்கே 4 கொடுத்துட்டாங்களா, மீசீமா 520, ஒரு எண் என்ன 52. அப்போ இதுக்கு இந்த மாதிரி மீபோவா 4 கொடுப்பாங்க, மீசீமா 520 கொடுப்பாங்க, ஒரு எண் கொடுப்பாங்க, மற்றொரு எண் என்னன்னு கேட்டால் ஃபார்முலா ஒரு எண் இன்ட்டு மற்றொரு எண் = மீபோவா இன்ட்டு மீசீமா. இந்த ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு எண் என்ன 52 இன்ட்டு மற்றொரு எண் தெரியாது, எக்ஸ் வச்சுங்க. மீபோவா 4 இன்ட்டு மீசீமா 520. இந்த 520 4 போட்டு மல்டிப்ளை பண்ணுறாதீங்க, ஏன்னா பெரிய நம்பராக இருக்கும், உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எதையும் பெருக்காதீங்க. அந்த 4 அப்படியே வச்சுங்க, இன்ட்டு 52 அப்படியே வச்சுங்க, இந்த 520 அப்படியே வச்சுங்க. இந்த 52 மல்டிப்ளை இருக்குது, ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் வகுத்தில் ஆகிடும்.
அப்போ 52 ஒரு 52 ஒரு தடவை இருக்கா. அப்போ பேலன்ஸ் 4 × 10 40 அடிச்சிங்கன்னா 4 × 10 40 ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃபண்டமெண்டல் எளிமையாக சொல்லிக் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.